தமிழக புதிய டிஜிபி தேர்வு தொடர்பாக யுபிஎஸ்சி ஆணையத்தின் ஆலோசனைக் கூட்டம், அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் தற்போதைய பொறுப்பு டிஜிபி ஜி வெங்கட்ராமனும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதியழகன். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் விவரங்கள் தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக இருந்த சங்கர்ஜியால் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டு தற்பொழுது அவங்க அந்த பதவியில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தற்பொழுது புதிய டிஜிபியை நியமிப்பதற்கான நடவடிக்கையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 5 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவினுடைய பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டும். அதில் 3 தேர்வு செய்து யுபிஎஸ்சி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பும். அந்த 3 பேரில் ஒருவரை தான் புதிய டிஜிபியாக நியமிக்கப்படுவார். அந்த வகையில் இந்த புதிய டிஜிபி நியமனம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் டெல்லியில் யுபிஎஸ்சி ஆணையத்தினுடைய அலுவலகத்தில் அந்த கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மாநில தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம், உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், தற்போதைய பொறுப்பு டிஜிபி ஜி வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே வேளையில் யுபிஎஸ்சி சார்பில் அதன் தலைவர் அல்லது அவரால் முன்மொழியப்படும் மாநிலத்தின் உறுப்பினர், மத்திய உள்துறை செயலாளர் சார்பில் அத்துறையினுடைய சிறப்பு செயலாளர் மற்றும் மத்திய காவல் படைகளில் ஒன்றினுடைய டிஜிபி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அடுத்ததாக யாரு அந்த 5 பெயர்களின் பெயர்கள் குறித்து பரிசீலிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த புதிய டிஜிபி நியமனம் தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.